வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா டாக்ஸின்ஸ் சேனல்லேருந்து இன்றைக்கி நிறைய விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ட்ரெண்டிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நேம் சஞ்சய் குமார் நினைக்கிறேன். அவர் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும், சரிங்களா, வெறும் 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இத்தனை வருஷமாக இருந்தது என்னென்னா, மேக்ஸிமம் 9ஆவது வரைக்கும் நினைக்கிறேன். 9ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் சொல்லியிருந்தாங்கள்ல, ஆல் பாஸ் திட்டம்னு ஒன்று சொல்லியிருந்தாங்கள்ல, அந்த ஆல் பாஸ் திட்டத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும், ஓகேவா, 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் எல்லாத்துக்குமே யாருக்குமே ஆல் பாஸ் கிடையாது. இது ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். எப்படின்னா, காசு இருக்கிறவன் படிப்பான். சரி, முதல்ல விஷயத்த சொல்லிடுறேன் இருங்க. இப்போ இந்த விஷயத்தில் என்னென்னா, நியூஸை பொறுத்த வரைக்கும் 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபெயில் ஆகிறாங்கள குழந்தைகள், அவங்களாம் எக்ஸாம் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் 2 மாதம் கழித்து ரீஅட்டெம்ப்ட் எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த ரீஅட்டெம்ப்ட் எழுதியும் அந்த குழந்தை பாஸ் ஆகலைன்னா, மறுபடியும் அடுத்த வருஷமாக அதே இதில் தான், அதே இப்போ எந்த வருஷம் முடித்தாங்களோ, இப்போ 5ஆவது பாஸ் ஆகலைன்னா 5ஆவதுலேயே மறுபடியும் படிக்கணுமாம்மா. அந்த குழந்தை பாஸ் ஆகிற வரைக்கும் அந்த இதில் தான் படிக்கணுமாம்மா. ஆனால் எந்த ப்ரொமோஷன் கிடையாதாம்மா. மேபி வச்சுக்கோங்க, காசு இருக்கிறவன் திரும்பி அதே வகுப்பில் படிக்க வைப்பான். 1 வருஷம் படிக்க வைப்பான், 2 வருஷம் படிக்க வைப்பான், மினிமம் அதிகபட்சம் 3 வருஷம் படிக்க வைப்பான். இந்த காசு இல்லாதவங்கள எங்கே போகிறது? எத்தனை பேர் இருக்காங்க. சிஸ்டம்ஸ் எல்லாம் மாறுது தான், ஓகே தான். அப்போ இந்த சிஸ்டம் என்னென்னா, அந்த ஆல் பாஸ் சிஸ்டம் இருக்கும்போதே இப்போ வரைக்குமே படித்தவங்க யாருக்குமே வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இனி இது ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் இல்லாதவங்க, பணம் இருக்கிறவங்க படிக்க வைக்கிறாங்க, ஓகே. இந்த பணம் இல்லாதவங்க இதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி அவங்க நினைக்க முடியுமா? இல்லை அந்த எஜுகேஷனை பற்றி அவங்க ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது பண்ண முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இந்த விஷயத்தை பார்த்ததுலேருந்து ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீமாக யோசிக்குது எனக்கு மைண்டு. எப்படின்னா, சிம்பிள் என்னன்னு சொன்னேன்னா, இந்த சஞ்சய் குமார் இருக்கார்ல, அவர் இந்த எஜுகேஷன் செக்ரட்டரியை 30 வருஷமாக இருக்கார். ஆனால் இதோட மெயின் விஷயம் என்னென்னா, அவர் ஒரு பீகார்காரரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த நார்த் இந்தியா சைடில், பீகார் எல்லாமே எடுத்துக்கோங்க, அந்த நார்த் இந்தியா சைடில் எவ்வளோ பேர் இப்போல்லாம் படித்து எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள் பார்ப்போமே. என்ன கேட்டிங்கன்னா, 100க்கு ஒரு 30 பேர் 40% பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 60% மொட்டையா ஜெய் ஸ்ரீராம் ஏதாவது ஒன்று. இதெல்லாம் எப்படின்னா, இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் நம்மளெல்லாம் தற்கொலையாக்க ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா, படித்தா தானே கேள்வி கேட்பானுங்க, படிக்கலைன்னா எவன் கேட்பான்? நம்ம சொல்கிறது தானே. இப்போ எல்லாம் அந்த நார்த் ஸ்டைலெல்லாம் பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது, சாப்பாட்டுக்கு வேலை கிடையாது, எல்லாம் அங்கே பாருங்கள், எல்லாம் நம்ம ஊரில் தான் 5 முன்னாடியெல்லாம் எப்படின்னா பயந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போல்லாம் சவுண்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் தப்புன்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் யாருமே படிக்காமல் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி சொல்கிறதுனா, நிறையா விஷயங்கள் இருக்குது. எப்படி வெளிப்படையாக சொல்லிடுறேன் இருங்க. எவனுமே அங்கே படிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான சலுகைகள்லாம் அனைத்தும் கவர்மெண்ட் அவங்க எப்படி சொல்கிறது, ஸ்டேட் சிஎம்ஸ்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தற்கொலையாக வச்சுக்கிறேன். ஏன்னா எதிர்த்து யாரும் இந்த கேள்வி கேட்டக்கூடாதுன்ட்டு அதே இதை இங்கேயும் கொண்டு வராங்க நம்ம சைட்லேயே. இப்போ சவுதர்ன் சைடில் தான் அதிகமாக படிப்பாளிகள், படிக்கிற பசங்கள்லாம் நிறையா இருக்குது. எஜுகேஷன்ஸில் நிறைய ஜெயிச்சுட்டு இருக்க ஆட்களும் நம்புங்க தான். ஆனால் இப்போ இந்த ஒரு சட்டம்னு போட்டு வந்தால் திரும்பி அந்த குழந்தைங்க திரும்பி அந்த எஜுகேஷனை பற்றி எதாவது நினைக்க முடியுமா? திரும்பி அந்த எஜுகேஷனை பற்றி எதாவது நினைக்க தான் முடியுமா? இல்லை அந்த குடும்பம் தான் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா?
சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை ஒரு நரகமாக மாறிடும். சரி நினச்சி பாருங்கள், 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டிய வந்து வயசெல்லாம் கிடையாது. இருக்குதான், நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க, இருக்குதான். ஆனால் வந்து இந்த மாதிரியில் வந்து இப்போல்லாம் படித்தவங்களுக்கே முட்டி படித்தவங்களுக்கே வேலை கிடையாது. இப்போ அந்த குழந்தைங்க அந்த வயசில் என்னத்தை படித்து என்னத்தை இதை பண்ண போகிறாங்கன்னு நான் ஒன்றும் சொல்லலை. பட் அதுதான் ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு. அந்த ஒரு வயசுலேயே வந்து அவங்க மனசில் வந்து நஞ்சை விதைச்சி அவங்க வாழ்க்கையை வெறுத்து தற்கொலைகளாக மாறணுன்ட்டு இந்த ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ கேவலமாக இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கேட்டால் ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதுவும் பாருங்கள், ரூல்ஸ் போட்டிருக்கான் பாருங்கள், 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் பாஸ் ஆகலைன்னா ரீ அட்டன்ட்டு, அதுலேயும் பாஸ் ஆகலைன்னா அந்த மறுபடியும் ஒரு வருஷம் 5ஆவது படிக்கணும். எப்படித்தானோ ஏங்க, அதை தான் காசு இருக்கிறவன் படிக்க வைப்பான், ஒன்றுமே இல்லாத பள்ளிக்கூடத்துக்கு போவானா, ஒன்றும் வேணாம், நீ வீட்டிலேயே கடை வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படியே டோட்டல் எல்லாத்தையும் எஜுகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. இது சிந்திக்க வேண்டிய விஷயம் மக்களே. இந்த மாதிரி விஷயங்களில் யாருக்கும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இது எங்கே தான் படிக்காத தற்கொலைகள் நாய்கள் கையில் இந்தியாவோட சட்டத்தை கொடுத்துட்டு அந்த தற்கொலை நாய்கள் என்ன பண்ணுது, எவனையுமே எல்லாத்தையும் தரிசாக்கி எல்லாத்தையும் தற்கொலை ஆக்கி அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முட்டாளாக இருக்கணும், யார் நம்மளை எதிர்த்து எந்த கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம வச்சது தான் சட்டம். அந்த மாதிரி தான் அந்த சைட்லலாம் இந்திக்காரனுங்க எல்லாமே இருக்கிறானுங்க. இங்கே அதே மாதிரி இங்கெல்லாம் என்ன, இங்கெல்லாம் எது பண்ணாலும் ஒரு போராட்டம் அது இதுன்னு ஏற்று கேட்டுறோம்ல, ஏன்னா படிப்பு அறிவு. ஆனால் அங்கே எவனும் படிக்கலை, தற்கூரி. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறது தான் கேட்பான். அந்த மாதிரி நம்மளையும் மாற்ற போகிறானுங்கன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரில. வேலையில்லா திண்டாட்டம், இப்போ படிப்புக்கும் உலைய வச்சிட்டாங்க. நான் மக்களே, இந்த ஆட்சி இப்போ இருக்க ஆட்சியில் இருக்கிறவனுங்க எல்லாம் நம்மளுக்கு ஒரு வழி பண்ண போகிறானுங்க. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுது. இது நான் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள்.